குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்றைக்கி நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சில பொருள்களோட ஆங்கில வார்த்தையிலிருந்து அதை தமிழில் நம்ம மொழிபெயர்க்கும்போது எப்படி இருக்குங்கிறது தான். ஏன்னா பெரும்பாலான சில வார்த்தைகளுக்கு நமக்கு தமிழில் தெரியாத யாருக்கும் ஆங்கிலம் மட்டுமே தெரியும். பழகும்போது அப்படி பழகியாச்சு. அதுக்கான தமிழ் வார்த்தையை கற்றுக்கணும். இதுவும் போட்டித் தேர்வுகளில் ரொம்ப முக்கியத்துவம் பிடிக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஓசிஆர் இங்கிலீஷ் நான் படிச்சிடுறேன். உங்களுக்கு இங்கிலீஷ் இன்னும் சொல்லித்தரல, தமிழ் தான் இப்போ எழுத்துக்கூட்டி படிக்க பழகிட்டு இருக்கீங்க. ஓசிஆர் என்பது தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி தான் இதில் எழுதுகிறோம். ஓசிஆர் என்பது தமிழ் வார்த்தை என்னங்கிறது தான். இது படிங்க. ஓசிஆர் எழுத்தும் நாடி நரி எழுத்துணரி. ஓசிஆர் அப்படிங்கிறது எழுத்துணரி என்பது தான் நம்ம குறிப்பிடக்கூடியது. எழுத்துணரின்னா இது ஒரு இதில் பிரிண்டர் போன்ற சாதனங்களில் பயன்படக்கூடியது. அடுத்தது எல்இடி லெட்டு. எல்இடி லெட்டுன்னா உங்களுக்கு நிறைய இப்போ அந்த லெட் மாடலில் வந்துருச்சு. லைட் ஆகட்டும் அல்லது இந்த டிவிலெலாம் பார்த்திங்கன்னா லெட் டிவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நிறையா இதில் விஷயங்கள் இருக்குது. நம்ம அந்தளவுக்கு ஆழ்ந்து போகணும். எல்இடி லெட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். லெட் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. கீழே எழுதுகிறேன், அதை படிங்க. ஒளிர்வி முனை. எல்இடி லெட்டுங்கிறதோட தமிழ் வார்த்தை ஒளிர்வி முனை என்பது. இது போட்டித் தேர்வுகளில் ஒரு நீங்காத இடம்பெற்ற ஒரு வார்த்தையாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழுங்கிறதுனால ஆங்கிலத்தில் இது தெரியுதா, ஆங்கில வேர்டுக்கான தமிழ் வார்த்தை உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத கட்டாயம் பரிசோதிப்பாங்க. தமிழ் நன்கு படிச்சிருக்காங்களாங்கிறதுக்கான பரிசோதனை தான் அது. அதனால் சில அன்றாட பயன்பாட்டில் உள்ள வார்த்தைகளுக்காக நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி முக்கியமானதை நான் அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நீங்கள் அதை தினந்தோறும் கேட்டு மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். அடுத்தது 3D. 3Dனா 3D என்பது ஒரு பொருளின் மற்ற பக்கங்களையும் நம்ம எளிதாக காண முடிவது தான். இன்று இந்த சாஃப்ட்வேர் துறைகளில் இதெல்லாம் நம்ம கவனிக்க முடியுது. இதை நம்ம தமிழில் எப்படி சொல்கிறோங்கிறது தான் இதில் நம்ம படிக்க போகிறோம். 3 எழுத்தாக கரெக்டாக கவனமாக அதை ஜாயின் பண்ணுங்கள். முத்திரட்சி. முத்திரட்சி என்பதுதான் 3D என்பதற்கான தமிழ் வார்த்தை. 3D என்பதற்கான தமிழ் வார்த்தை முத்திரட்சி என்பதாகும். போட்டித் தேர்வுகளில் இது இப்போ நீங்கள் இடம்பெற்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. 1-2 கேள்விகள் கேட்குறாங்க. அதனால் இதை நம்ம தினந்தோறும் பயிற்சி எடுத்து வச்சுக்கிங்க போதும். அடுத்தது இதுக்கு முன்னாடி 3Dக்கு முன்னாடி இருந்தது 2D. ஒரு பொருளின் 2 பக்கத்தை மட்டும் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் 2D. இப்போ நம்ம 2Gயிலேருந்து 3Gயிலேருந்து இப்போ 4G வந்த மாதிரி 2Dயிலேருந்து 3D வந்திருக்கிறோம். இது இப்போ நம்ம 2D என்றால் என்ன அப்படிங்கிறது தான். இது எளிமையாக தான் இருக்கும். 3Dயும் 2Dயும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அது அந்த நம்பர்ஸ்லேயே இருக்குது என்ன வார்த்தைங்கிறது. அதனால் ஈஸியாக மெமரி வச்சுக்கலாம். இருதிரட்சி என்பது தான் சரியான வார்த்தை. இருதிரட்சி. 2D என்றால் இருதிரட்சி என்பது தான் சரியான வார்த்தையாக உள்ளது. இது குழந்தைகள் தினந்தோறும் கேட்பதன் மூலமாக குழந்தைகள் மனதில் வார்த்தையும் பதியும், எழுத்து சேர்த்து படிப்பது எப்படி என்பதும் புரியும். போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகிடுவாங்க, எழுத்து சேர்த்து படிக்கிறதுக்கும் தயாராகிடுவாங்க. எளிமையான முறையில் மெமரி ஆகிடும் அவங்களுக்கு. சிறு வயதில் அவங்களோட பிரெயின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ தான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகும் 3 வயசுலேருந்து. அந்த டைமில் இதை நீங்கள் தினந்தோறும் கேட்க வைக்கலாம். அடுத்தது ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்டர் என்பது ஆங்கில வார்த்தை. இது இன்னும் உங்களுக்கு சொல்லித்தரல, அதனால தான் நானே படிச்சுட்டேன்.
தமிழ் மட்டும் படிங்க. ஆங்கிலம் படிப்பதற்கு பின்னாடி நான் சொல்லித் தரும்போது நீங்கள் படித்தா போதும். இப்போ ப்ரொஜெக்டர் என்பதற்கு தமிழ் வார்த்தை என்ன என்பது தான் நம்ம இங்கே எழுதுகிறோம். அதை படிங்க. ஒளிவி ஒளிவீச்சு என்பது தான் ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்டர்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ அந்த தேட்டர்லாம் படம் பார்க்கும்போது ப்ரொஜெக்டர் மூலமாக தான் அந்த ஒளி வந்து நீண்ட தூரம் வந்து அது ஃபிலிமாக நமக்கு படமாக தெரியும். அடுத்தது பிரிண்டர். பிரிண்டர்னால் வேறு ஒன்றும் இல்லை, பிரிண்ட் கொடுக்குறது. நம்ம சில விஷயங்களை வந்து கணினி மூலமாக டைப் பண்ணிவிடுவோம். டைப் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் கொடுக்கும்போது அது அப்படியே பிரிண்ட்டாக நமக்கு பேப்பரில் வரும். அதுக்கு பேர் தான் பிரிண்டர். இதுக்கு அடுத்ததாக உள்ளது தான் நம்ம ஜெராக்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது அந்த பிரிண்ட்டை எடுத்தது நம்ம போடும்போது அதே சேமாக கொடுக்குறது ஜெராக்ஸ் வரும். இது வந்து பிரிண்டர் என்பது அச்சு. இதை வந்து எழுத்து கூட்டி படிங்க. அச்சு இப்பொறின்னு படிக்கக்கூடாது, அச்சுப்பொறி. அதை வந்து அந்த வார்த்தையை அழுத்தி வச்சிருக்கிறதுக்கு தான் அது அச்சுப்பொறி. பிரிண்டர்னால் அச்சுப்பொறி என்பதாகும். பிரிண்டர் என்பது அச்சுப்பொறி என்பதை குறிக்கும். அடுத்த வார்த்தை வந்து ஸ்கேனர். ஸ்கேனர்னால் என்ன அப்படிங்கிறது தான் இது. ஸ்கேனர்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பரில் உள்ள வார்த்தை அல்லது ஒரு பொருளை அப்படியே ஸ்கேன் பண்ணி அதே போல் மற்றொரு பொருளை உருவாக்குறதுக்கு பேர் தான் ஸ்கேனர். ஒரு பேப்பரை கொடுத்து நம்ம இதை ஸ்கேன் பண்ணி கொடுங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி அதே போல் நமக்கு பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க, அல்லது ஜெராக்ஸ் மூலமாக கூட போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்கேனர். ஸ்கேனர் என்பதற்கு தமிழில் என்னங்கிறத படிங்க. வருடி என்பது தான் தமிழ் வார்த்தை. ஸ்கேனர் என்பதற்கு தமிழ் வார்த்தை வருடி. நம்ம இந்த வார்த்தை பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா எல்லாருமே ஸ்கேனருங்கிற வார்த்தையே, படிப்பு கம்மியாக இருந்தவங்க கூட ஸ்கேனருங்கிற வார்த்தையே பழகிட்டாங்க. அப்படியே பிரிண்டரு, ஜெராக்ஸு இதெல்லாமே வந்து நம்ம அந்த ஆங்கில வார்த்தையே பழகிட்டோம். தமிழ் வார்த்தை நமக்கு சொல்லித்தரல. அதனால் இதையும் பிரத்யேகமாக கற்றுக்கணும் தமிழ்நாட்டில் வந்து வேலைக்கு வரவங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து அழுத்தி உச்சரிக்கப்படுகிறது. இது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது சிம் கார்டு. சிம் கார்டு தெரியாத ஒரு ஆளே இருக்க மாட்டாங்க. அதுக்கான தமிழ் வார்த்தை யாருக்கும் தெரியறதில்ல பெரும்பாலும். சிம் கார்டுன்னா அந்த சிம் கார்டை கழட்டி கொடுப்பா இப்படி தான் சொல்லுவாங்க. படிக்காதவங்களுக்கு கூட தெரியும். இன்றைக்கி எல்லோரும் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால சிம் கார்டு என்பது மட்டும்தான் தெரியும். அதோட தமிழ் வார்த்தை வந்து வேறு, தமிழ் வார்த்தை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் போட்டித் தேர்வு எழுத போடுறவங்க. அதுக்கு ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். இதை தினந்தோறும் காரில் போகும்போது, பைக்கில் போகும்போது, ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்குற நேரத்தை இதன் மூலமாக கேட்கும்போது உங்களுக்கு மனதில் பதிந்து விடும் என்பது தான் உண்மை. செறிவட்டை. சிம் கார்டு என்பது செறிவட்டை என்பதே சிம் கார்டு என்பதன் தமிழ் வார்த்தை. செறிவட்டை என்பது சிம் கார்டு என்பதன் தமிழ் வார்த்தை. அதனால் சிம் கார்டு என்று கொடுத்து தமிழ் வார்த்தை கேட்டாங்கன்னா செறிவட்டை என்பதை தேர்வு செய்யுங்க. இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க போட்டித் தேர்வுகளில். ஒரே மாதிரி கொடுப்பாங்க 4 வார்த்தைகளை. நீங்கள் அதில் தேர்வு பண்ணுறதுல, செலக்ட் பண்ணுறதுல வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதுக்கு தான் இதை நம்ம முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கணும். செறிவட்டை. இது வந்து எந்த ரீ வருங்கிறத கூட நமக்கு கவனமாக தெரிஞ்சுக்கணும். இதே இதுக்கு ரீயை மாற்றி கொடுத்துருவாங்க. அதனால் வந்து நம்ம இதை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். செறிவட்டை அப்படிங்கிறது தான் சிம் கார்டோடது. அடுத்தது சார்ஜர். சார்ஜர் தெரியாதவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. இன்றைக்கி சார்ஜர் போடுறீங்க. அதனால் சார்ஜருக்கும் வந்து தமிழ் வார்த்தை பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது, தெரிந்து வைத்து கொள்ள தேவையில்லை. அதனால் அதை சார்ஜர்னே பழகிட்டோம். எல்லாம் ஆங்கில வார்த்தையே பழகிட்டோம். பாதியை ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆண்டதுனால ஆங்கில வார்த்தை பாதி பழகிட்டோம். அதனால் தமிழ் வார்த்தை பழகணும். நூ வந்து நெடில் இருக்குது, அதனால் மின்னூக்கி. சார்ஜர் என்பதற்கு தமிழ் வார்த்தை மின்னூக்கி என்பதாகும். உங்கள் வீட்டு சின்ன ஒரு 6 வயசு பையனு கேட்டிங்கன்னா கூட சார்ஜர் எடுங்கன்னா எடுத்துருவாங்க. ஆனால் மின்னூக்கி அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. காரணம் நம்ம அந்த மாதிரி பழக்கல அவங்கள.
ஆனாலும் இதை வந்து தெரிஞ்சு வைத்துக் கொள்ளணும் தமிழ் லாங்குவேஜில். மின்னூக்கி என்பது தான் சார்ஜர் என்பதன் தமிழ் வார்த்தை. அடுத்தது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது, எல்லார் கையிலுமே உள்ளது, ஸ்மார்ட் ஃபோன். ஸ்மார்ட் ஃபோன்னா என்னது? டச் ஃபோன். அதுதான் வந்து ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லுவோம். முன்னாடி எல்லாமே பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணோம், இப்போ எல்லோரும் டச் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸ்மார்ட் ஃபோன். செல்லுன்னு சொல்கிறோம், எல்லாம் சிம்பிளாக செல் எடுங்க, அதிகபட்சம் ஃபோன் எடுங்கன்னு சொல்கிறோம். அது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஆனாலும் வந்து ஃபோனுங்கிறதும் வந்து தமிழ் வார்த்தை கிடையாது, அதுவும் வேறு மொழி வார்த்தை தான். ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது ஆங்கில வார்த்தை, எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் தமிழ் வார்த்தை என்னங்கிறத பாருங்கள். திறன்பேசி என்பதுதான் அதனுடைய தமிழ் வார்த்தை. திறன்பேசி. ஸ்மார்ட் ஃபோன் என்பதன் தமிழ் வார்த்தை திறன்பேசி என்பதாகும். நீ இந்த பெயர்களை கேள்விப்பட்டிருக்காத பெயராக இருக்குதுன்னு நினைப்பீங்க. இதை நம்ம ரொம்ப எக்ஸாமுக்கு படிக்கிறோன்னு சொல்லிட்டு உட்காந்து கடகடன்னு படிக்கும்போது இது வந்து மெமரி ஆகாது. இதை வந்து நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்மார்ட் ஃபோன்னா திறன்பேசி என்பது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காதில் கேட்பதன் மூலமாக போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ரெண்டாவது, அந்த லகர வேறுபாடு, நகர வேறுபாடுலாம் வரும்போது அதை கவனித்து பார்த்துக்கணும். அடுத்தது, இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், செல்ஃபி எடுக்கிறோன்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் ஆங்கில வார்த்தை அருமையாக வந்து பதிஞ்சிருச்சு மனசில். அதுக்கு பேர் காரணம், நம்ம தமிழ் வார்த்தையே குழந்தைங்களுக்கு கொடுக்கல. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் வார்த்தையே கொடுக்கல. செல்ஃபின்னு அது சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்கிறதுனால அதையே சொல்லியாச்சு. செல்ஃபி என்பதற்கு 3 தமிழ் வார்த்தை இருக்கிறது. எதை வேணாலும் கொடுப்பாங்க உங்களுக்கு போட்டித் தேர்வுகளில். செல்ஃபி என்பதற்கு 3 தமிழ் வார்த்தைகள் உள்ளது. 3 தமிழ் வார்த்தைகளையும் படிங்க. தம்படம் என்பது ஒரு வார்த்தை. அடுத்தது சுய உரு என்பது ஒரு வார்த்தை. அடுத்தது சுயப்பு என்பது ஒரு வார்த்தை. இவ்வாறு 3 வார்த்தைகள் உள்ளது செல்ஃபிங்கிறதுக்கு. இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது, இது ஆங்கிலத்திலே நம்ம கேள்விப்படாத வார்த்தையாக தான் இருக்கும். ரூட்டர்னு சொல்லுவாங்க. ரூட் மேப். நம்ம இப்போலாம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ரூட் மேப் போடுங்க அப்படிம்பாங்க. நம்ம ரூட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ரூட்டருங்கிறதுக்கு இந்த ரூட்டில் போங்க, அந்த ரூட்டில் போங்க அப்படிம்போம். ரூட்டுங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை ரூட்டர் என்பதற்கு படிங்க. திசைவி என்பது தான் இந்த திசை. பெரும்பாலும் தமிழர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த திசையில் போகணும்,